வெல்கம் டு ஜானி வாட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய டாபிக் எதை பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி எம்பிஏல செகண்ட் செமஸ்டர்லேருந்து மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் அந்த ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கமெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் எல்லாருமே ஒரு ஆண்டர்பிரனர், நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. ஒரு மேனேஜ்மெண்ட் பர்சனாக இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ண போகிறீங்க கஸ்டமருக்கு. உங்களுடைய மைண்ட் செட் அந்த கஸ்டமருக்கு ப்ராடக்ட்டை எப்படி கொடுக்கலாம், ப்ராடக்ட் அப்படின்றத எப்படி நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ண போகிறீங்க, அண்ட் தென் அந்த ப்ராடக்ட்டை மார்க்கெட்டில் நீங்கள் எப்படி சேல் பண்ண போகிறீங்க. இதை தான் நம்ம உங்களுக்கு அதை சேல் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணும்பொழுது என்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படின்றது தான் இந்த ப்ராடக்ட் அப்படின்ற கான்செப்ட்ல பார்க்குறோம். ப்ராடக்ட் அப்படின்றது ரெண்டு கேட்டகரியாக நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோன்னா நேரோ கான்செப்ட் அண்ட் அனதர் ஒன் இஸ் வைடர் கான்செப்ட். இந்த நேரோ கான்செப்ட் அப்படின்றது என்னென்னா, ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அது என்ன யூட்டிலிட்டிஸ்க்காக கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறது தான். தட் இஸ் கஸ்டமர் அவங்க அந்த ப்ராடக்டால் அவங்களோட தேவையும் அவங்களோட வாண்ட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகுதா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் ஒரு பென் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பென் வாங்குறதுக்கான பர்பஸ் என்ன, அவர் எழுதுகிற பர்பஸ்க்கு ஒரு பென் வாங்குறாரு. இது அந்த ப்ராடக்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது நேரோ கான்செப்ட். இதே வைடர் கான்செப்ட் ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரும் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டுக்கு இருக்கக்கூடிய வெரைட்டி ஆஃப் கலர் அண்ட் தென் அந்த ப்ராடக்ட் இருக்கக்கூடிய டிசைன் இல்லை பேக்கிங் ஸ்டைல் பிராண்ட், இந்த மாதிரி ஒரு பொருளை வித்தியாசப்படுத்தி காமிக்கிறதுக்கான விஷயங்களை தான் நம்ம வைடர் கான்செப்ட் அப்படின்ட்டு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் சொல்லலாம். இப்போ ஒருத்தர் ஒரு ஷாம்பு வாங்குறாருன்னு வச்சுப்போமே. அதில் 3 டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் பிரிக்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ப்ரைஸ், ஒரு ப்ராடக்டோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் 2 rupees அந்த ஷாம்பு பேக்கெட் அப்படின்னு வச்சுப்போம். அதுவே இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெரிய பாட்டில், இந்த ப்ரைஸில் இந்த பாட்டிலில் வருது அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேவரில் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இதே விஷயத்தை நம்ம நேரோ கான்செப்டில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஷாம்பு அப்படின்றதோட பர்பஸ் என்ன, எதுக்காக நம்ம அதை வாங்குகிறோமோ அதை கரெக்டாக நம்ம யூட்டிலிட்டி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறது. இப்போது இது ரெண்டுத்தையுமே நம்ம நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரராக நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு பொருளை கஸ்டமரோட நீட்க்கு கொண்டு போய் நீங்கள் சேர்க்கறதுக்கும் அண்ட் தென் அந்த பொருளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வைடர் கான்செப்டில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த பொருளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் நம்ம நேரோ கான்செப்ட் அண்ட் தென் வைடர் கான்செப்டில் பார்க்குறோம். இதுதான் நம்ம ப்ராடக்ட் அண்ட் தென் அந்த ப்ராடக்டோடைய கான்செப்டாக நம்ம 2 விஷயங்களை பார்க்குறோம். இந்த கொஷினை பொறுத்த லெவலில் உங்களுக்கு பார்ட் ஏல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஷின் நம்பர் 5 and 6 இந்த யூனிட்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வரலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.